அளவு ரிலீஃப் ஆயிருக்கு. ஆமா. இல்ல அதான் அது ஒரு மாதிரி நான் திருப்பி நேத்து தூங்கி 2 வாட்டி எந்திரிச்ச அப்புறம் ஒருவேளை நமக்குமா இது நிஜம்தானா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணுச்சு. ஓகே ப்ரோ, ஓகே ஓகே ஓகே. எல்லாருக்கும் அதேதான். எனக்கும் நிறைய பேர் குரூப்ல சொன்னது அதான். எல்லாம் ப்ரோ கனவா நிஜமானே தெரியல அப்படின்னாங்க எல்லாம். பரவாயில்ல. இல்ல சாதிச்சு யாருமே காமிச்சிட்டாரு. எதிர்பார்க்காத ஒரு அடி ப்ரோ, செம அடி, வேற லெவல்ல வெளுத்துட்டாப்ல. யாருமே எதிர்பார்க்கல இந்த இதை. ஆமா, நான் கொஞ்சம் அடிச்சு வந்திருக்கலாம், தனி மெஜாரிட்டியில ஜெயிச்சிருக்கலாம், இன்னும் ஒரு 20 சீட்டு ஜெயிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். கடைசியில சரி ஓகே, இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். மக்கள் நம்பி இவ்வளவு ஓட்டு போட்டதே பெரிய விஷயம் தான். வணக்கம் வணக்கம். டிஎன்சிஎம் தம்பி பேசுறேன். வணக்கம் வணக்கம். தமிழ்நாடே எங்க தொகுதி தான். இதுல என்ன தனி தொகுதியா? தமிழ்நாடே எங்க தொகுதி தான். இருந்தாலும் நாங்க என்ன, நாங்க கிரெடிட்ஸ் எடுத்துக்க கூடாதா? நாங்க தலைவர் தொகுதி, தலைவர் தளபதி விஜய் எம்எல்ஏ ஆக்கின தொகுதி. சிஎம் தொகுதி. நீ வேணா எம்எல்ஏ தம்பின்னு சொல்லிக்கோ, நாங்க வேணா சிஎம் தம்பின்னு சொல்லிக்கிறோம். இல்ல இல்ல, நாங்க வந்து வணக்கம் வணக்கம். தூய தமிழ்ல பேசுங்க அலெக்ஸ். ஏய், this is upgraded politics man. தலைவன் முதல் ஸ்பீச்ல என்ன சொன்னாரு? அவர்களே இவர்களே. சரி, எல்லாம் அப்கிரேட் ஆற மாதிரி பாலிடிக்ஸும் அப்கிரேட் ஆகணும். அப்படிதான். சரி, எப்படி ஃபீல் பண்றீங்க? ஏய் வெயிட் பண்றா, நான் இப்ப பேச விடுறா. எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்ல என்னால நான் இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன், பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இப்பவே மொக்க போட்டா இறக்கிடுவோம். சோ அதாவது ஒண்ணுமே ப்ராசஸ் பண்றதுக்கே எனக்கு இன்னும் ரொம்ப இதா இருக்கு ப்ரோ. இது மட்டும் மைக் மட்டும் மியூட் போட்டுக்கோங்க பிரகாஷ் ப்ரோ, கொஞ்சம் கோடிக்குது. ப்ராசஸ் பண்றதுக்கே ஒண்ணுமே நேத்து ஆக்சுவலா தூங்கல, ஒரு 24 மணி நேரத்துக்கு மேல தூங்கல இங்க நைட் டைம்ங்கிறதுனால. அதுக்கப்புறம் தான் வந்து தூங்கி எந்திரிச்சோன்னு திடீர்னு ரொம்ப நேரம் கழிச்சு தூங்குனதுனால ஒருவேளை கனவு கண்டுட்டோமா. ஏன்னா நிஜமாவே முந்தா நேத்து கனவு வந்துச்சு இந்த மாதிரி நம்ம பயங்கரமா ஜெயிச்சு தலைவர். நான் தூங்கிடுறேன் கனவுல, எந்திரிச்சு பார்த்தா அவரு ஜெயிச்சிருக்காங்க, ரிசல்ட் இருக்கு. ரிசல்ட்டே பார்க்காம தூங்கிடுமா, இந்த மாதிரி ஏதோ ஒரு கனவு வேகா ஞாபகம் இருக்கு. சோ அதனால நேத்து தூங்கின அப்புறமும் இது ஒரு கனவான ரீசெக் பண்ணிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருந்துச்சு. பட் அது என்னால தெரியல, அது இட்ஸ் இந்த மிராக்கிள், இந்த ஒரு மேஜிக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் நேர்ல இது வரைக்கும் நம்ம பார்த்தது இல்ல. இத வந்து நம்பாமையும் இருக்க முடியல. பட் என்னன்னு சொல்றது இல்ல, அவ்வளவு நம்பிக்கை, இவ்வளவு பேரோட நம்பிக்கை சர்வியலா இருக்கு. அண்ணே ஒரு நிமிஷம், ஒரு இஷ்யூ பேஸ்டு ஒரு பாயிண்ட் பேசணும். கொளத்தூர்ல நியூசன்ஸ் ஹெவி டிராபிக் பண்ணி நீங்க மதியானம் ரொம்ப நியூசன்ஸ் பண்ணிட்டாங்கண்ணே. இல்ல புக் பண்ணிருக்காங்க, எல்லாம் நோட் பண்ணிருக்காங்க. அது இன்னும் நம்ம ஸ்வேரின் பண்ணல இல்லையா, அபிஷியலா சார்ஜ் எடுக்கல. அதனால இந்த டைம்ல தான் அவங்களால போக முடியும். அதனால போயிட்டு வந்துட்டானுங்க இந்த கேப்ல. சோ எல்லாரும் நம்பர், வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் ஏதாவது இருந்தா நோட் பண்ணி வைங்க, நம்ம அதெல்லாம் பாத்துக்கலாம். ஒண்ணுமே இந்த ட்வீட் போட்டு அபியூஸ் பண்ணுவானுங்கல்ல, அபியூசர்ஸ், அவங்களோட ஐடியா நல்லா புக் மார்க் பண்ணி வைங்க. சைபர் கிரைம் ரிப்போர்ட் பண்ணனும்னா அந்த போலீஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் தானே, irrespective ஆஃப் எதுவா யாரா எதுவா. ரோட் ஷோன்னு சொல்லி நீ ரோட் ஷோ அசிங்கப்படுத்த கூடாது. தலைவன் பண்ணா பாத்தியா, அதான் உண்மையே ரோட் ஷோ. இதெல்லாம் வெறும் ரோட் ஷோயிங். நண்பர்களே ரொம்ப கஷ்டமா இருக்கு நண்பர்களே, நான் உட்காந்து அடுக்க போறேன். தோத்தவர் முன்னாடி நிக்கிறாரு, ஜெயிச்சவர் பின்னாடி எதுக்கு அழுகுறாரு? புரிஞ்சிக்கவே இல்லை இன்னும் வந்து அவரு அவன்தான் துரந்தரே பின்னாடி தான் நிக்கிறானே. ஆக்சுவலா நான் 2 பாயிண்ட் பேசிக்கிறேன், யாரும் இன்டரப்ட் பண்ணாதீங்க. நான் இன்னைக்கு ஒரு 2-3 வீடியோஸ் பார்த்தேன். ஒன்னு வந்து ரோஸ்ட் பிரதர்ல வந்து ஒருத்தர், அந்த டிஎம்கே சப்போர்ட்டர், அந்த ஒருத்தர் சப்பியா இருப்பாரு, அவரு வந்து கண்ணாடி தெரியல, ஒருத்தர் சப்பியா இருப்பாருல்ல, அவ்வளவுதானே. அவரு வந்து
அவரு வந்து சப்பியா இப்படி சொல்றாரு, முடிச்சிடறேன் விக்னேஷ் ப்ரோ மாதிரி இருப்பாரு அவரு தானே? முடிச்சிடறேன்டா குமரா. அவரு வந்து அழுறாரு, கொளத்தூர் மக்கள் வந்து ஏன்டா தோக்கடிக்க வச்சீங்க அப்படி இப்படின்ட்டு. ஆக்சுவலா வந்து ஒண்ணு சொல்லட்டா, அவரை தோக்கடிச்ச நான் வந்து என்ன அவனே இன்டரப்ட் ஆயிட்டான். ஒண்ணும் இல்ல, கால் போன் வந்துருச்சுன்னு வந்திருக்கும். நினைக்கிறேன். அண்ணா இல்ல ஹரிஷண்ணே, அந்த பொன்ராஜ் மேல கொடுத்த கேஸ் ஸ்டேட்டஸ் என்னன்னு கொஞ்சம் விசாரிங்கண்ணே. இருக்குதா? வணக்கம். அவங்க கட்சி ஒரே நிமிஷம், அவங்க கட்சி தோக்குறதுன்றது வந்து ஓகே, இது வந்து கண்டிப்பா நடந்தாகும். ஆனா தலைவரே தோத்தது காரணம் சுத்தி இருக்கிற இந்த மாதிரி ஆட்கள் தான். உட்காந்து எமோஷனல் எனி ஒன், விஜய் வந்து ஒரு எமோஷனலி கனெக்டட். நம்ம உண்மையை சொல்லணும்னா இனிஷியலா வந்து தளபதி வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது நம்ம சைடே நிறைய இடத்துல டிவைட் ஆயிட்டு இருந்தோம். பட் ஆனா நம்ம எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து இவனுங்களை வீட்டுக்கு அனுப்புனது காரணமே இந்த மாதிரி நிறைய பேர். யார் இவரு, இந்த கையை தடவிக்கிட்டே ஒருத்தன் மீசை சுத்திட்டு இருப்பானே, இந்த மாதிரி ஆளு அதானே, கையை தடவி பிசைஞ்சு பேசுவானே கைய. அவன் பேரை சொல்ல கூட நீ விரும்பல, கரெக்டா? ஆமா. ஓகே சொல்லு. கேடு கெட்டவன, தமிழ்நாடு கேடு கெட்டவன், பத்திரிகையாளர்களின் அந்த பத்திரிகையாளர் கேடு கெட்ட நக்கி பொழைக்கிறவன் அவன் இந்த மாதிரி ஆட்கள் தான். உண்மையாலுமே சொல்றேன், கொளத்தூர்ல அவருக்கு தோக்குறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பில்லரா நின்றாங்க. ஆபாசம், டிஆர்பி ராஜா பண்ண ஆபாசம், டிஆர்பி ராஜா டீம் பண்ண ஆபாசம். நீ இவ்வளோ பேசுற, ஆனா ஒரு விஷயத்த விட்ட. நீ என்ன போய் வந்து கொளத்தூரை வந்து பயங்கரமா சிங்கப்பூர் ஆகிட்ட மாதிரியோ நீ பட்டே எல்லாத்தையும் பார்த்துட்டு அவனை தோக்கிச்சிட்ட மாதிரி பேசுற. ஒட்டுமே பண்ணடா. இது வந்து இவங்க என்னன்னா, இவனுங்க 2-3 விஷயத்த வந்து தோத்தப்புறமும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அது புரிஞ்சுக்காம இருக்கிறது நம்மளுக்கு நல்லதுதான். இப்ப நான் சொன்னாலுமே அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்கன்ற தைரியத்துலதான் நானும் சொல்ல போறேன். என்னன்னா, இது வந்து கொளத்தூர்ல அவர் என்னெல்லாம் பண்ணாரு, அதனால வந்த தோல்வின்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. ஆனா இவங்க ஆட்சி மேல இருந்த அதிருப்தி, எல்லா செக்டார்ஸ்லயும் எல்லாரும் பண்ண எல்லா அடாவடி அராஜகம் எல்லாத்தோடைய கோவத்தோட வெளிப்பாடுதான் இத வந்து உணர்த்திருக்காங்க. இதுல மட்டும் நீ நல்லது பண்ணிட்டா நீ போதாது. யூ ஆர் நாட் ஜஸ்ட் எம்எல்ஏ ஃபார் கொளத்தூர், யூ ஆர் அ சிஎம். உனக்கு பிக்கர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நான் எங்கப்பா ஊழல் பண்றேன், என் கீழ இருக்கவன் எனக்கு தெரியாம பண்றான்னா யூ ஆர் இன்எஃபிஷியன்ட். சோ அதனாலதான் உன்னை தூக்கி வீசியிருக்காங்க. இதனால வந்து உடனே இவங்க போயிட்டு அறிவாலயத்துல பிளான் பண்ணிட்டு வெளியில வந்தோன்னா ஒரு அழுகிற மாதிரி ஒரு சென்டிமெண்ட் போடுறது, இதெல்லாம் நாங்க சிவாஜி காலத்திலேயே சினிமால பார்த்தாச்சியா அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஒரு தீர்க்கதரிசி ஒண்ணு சொல்லிட்டு போனாருன்னு ஒரு 20 நாள் முன்னாடி வரைக்கும் கூட, 2வது முறை ஆட்சிக்கு வந்து வரலாறே கிடையாது, அவங்க அப்பாவாலே முடியல, இவரால முடியுமான்னு. அதெல்லாம் சொல்றதுக்கு நான் உண்மையா சொல்றேன். அன்னைக்கு அதை அவர் பேசின போது நான் யோசிச்சேன், இன்கேஸ் ஏதாவது இதுல ஜெயிச்சுட்டாங்கன்னா இப்ப இதெல்லாம் ட்ரால் மெட்டீரியல் ஆக்குவாங்களே, இதெல்லாம் வந்து ஒரு விஷயமா பண்ணுவாங்களேன்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணிருக்கேன். ஆனா அவருக்கு இருந்த கன்விக்ஷன் அண்ட் கான்பிடன்ஸ் அதே மாதிரி இப்ப நான் சொல்லலாம் இந்த விஷயத்த. என்னன்னா இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அந்த கொளத்தூர்ல இது மேட்டர் இருக்குல்ல, இவர் தோக்க போறாருன்னு, இது இன்டர்னல் ரிப்போர்ட்ஸ் 6 months எங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து இவர் வந்து அங்க ஊத்த போறாருன்றது கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னு பறந்துபட்டு எல்லாருக்குமே தெரியும் சர்க்கிள்ல. சோ இது வந்து நம்ம டேட்டாவை ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப என்னன்னா, இருக்கட்டும், என்ன காசு கொடுத்தா ஓட்டு போட போறான், இந்த ஒரு திங்கிங் இருக்குல்ல, இவங்களுக்கு இருந்த ஆட்டிடியூடு, நம்ம தாண்டா, நம்ம என்ன பண்ணாலும் நம்மள இது பண்ணிட்டு இவனுங்க ஓட்டு போட்டுதான் ஆவானுங்க அப்படிங்கிற இவங்களுக்கு இருந்த திமிரும், இவனுங்களுக்கு இருந்த ஆட்டிடியூடும், இவனுங்க இவ்வளவு நாள் பாலிடிக்ஸ் நீங்க ஒன்ன கட்டமைச்சிருக்கானுங்க. 54 வருஷ கட்சியும் 75 வருஷ பிளஸ் கட்சியும் இவ்வளவு நாளா அவனுங்க ஒரு சமூக நீதின்ற பேர்ல மக்களை ஏமாத்திக்கிட்டு இவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கறேன், தலித் மக்களுக்கு நிக்கிறேன்னு எல்லாத்தையும் சொல்லி சொல்லி இவ்வளவு நாள் பேசி பேசி ஏமாத்தின ஒரு விஷயத்த ஒரு மனுஷன் ஒரே எலெக்ஷன்ல பேசாம நிகழ்த்தி காமிச்சிட்டாரு. ஆனா இத ஒரு ஆளால ஒரு எலெக்ஷன்ல பண்ண முடியுதுன்னா உங்களால ஏன்டா இவ்வளவு நாள் பண்ண முடியல? இல்ல இத ஒரு இது யோசிச்சு பாருங்களேன். தமிழ்நாட்டை அதிக தடவை ஆட்சி பண்ண ஒரு கட்சி 168 இடத்துல நின்னு 101 இடத்துல டெபாசிட் அவுட் ஆகுறானுங்க. யோசிச்சு பாருங்களேன் இம்பாக்ட். இல்ல அதிகமா டிஎம்கே தான். சரி, ஏடிஎம்கே தான். இல்ல அதிக அதுதான் சொல்றேன், அவனுங்க தான் சொன்னேன். ஓகே ஏடிஎம்கே தான் சொன்னேன். ஓ சாரி கேஆர் பாபுனுடைய ஒரு வீடியோல சொல்லியிருப்பாங்க, ஞாபகம் இருக்கா? அதாவது வாய் தவறு 234க்கு 34 அடி போன்ட்டாரு. உண்மையிலே இப்ப அந்த ஏதோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 20 வச்சிருக்காங்க. அதான்
ஆமா அந்த வீடியோ அது பல வீடியோ இருந்தது. அப்புறம் இல்ல இன்னும் அது ஒரே ஒரு சின்ன விஷயம் ப்ரோ. அந்த குளத்து சொன்னீங்கல்ல. கோர்ஸ் மட்டும் அக்செப்ட் பண்ணுங்களேன் 2 பேரும். சொல்லுங்க ப்ரோ. கொளத்தூர் இல்ல கொளத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப தளபதி அங்க வந்து பாத்தீங்கன்னா போனாரு பாத்தீங்களா? பெரம்பூருக்கும், கொளத்தூருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து பஸ் எல்லாம் திருப்பி விட்டு, அந்த இடத்துல ஒரு நெருக்கடி ஒண்ணு ஏற்படுத்தி, அத வந்து ஒரு த்ரெட் மாரி ஒண்ணு பண்ணானுங்க. ஓகேங்களா? எப்படின்னா, நீ வந்தீன்னா, நான் வந்து மக்கள இது பண்ணுவேன்ற மாரி அது வந்து ஒரு த்ரெட் மாரி தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. ஏன்னா, நம்ம பசங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பயந்தாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, அப்படியே ஒரு சில விஷயம்லாம் கண்ணு முன்னாடி வந்து போச்சுன்னு வைங்களேன். கொளத்தூர்ல வந்து அந்த கூட்டம், அந்த சின்ன ஏரியால வந்து பாத்தீங்கன்னா, இது பண்ண தளபதி போன உடனே பார்த்தீங்கன்னா, இவனுக்கு ஒரு நெருக்கடி ஒண்ணு பண்ணாங்க பார்த்தீங்களா? ஸோ அது எல்லாத்தையும் அந்த மக்கள் பார்த்துருப்பாங்க. மக்கள் ஒண்ணும் முட்டாள் கிடையாது. அது புரியுதுங்களா? அது எப்படி அது கேஸ் போடுவ? ம். நீ பண்ண காரியத்துக்கு அங்க நீ பண்ண மர்டருக்கு எவிடன்ஸ் போட்டா நீ கேஸ் போடுவ இல்லையா? ஆன்லைன்ல போட்டா. அத பத்தி இப்ப பேசுனாலே போடுறா. கேஸ் நீ வரும். தான்டா நாயே கொலை பண்ண. இப்ப போடுறா கேஸ். செந்தில் பாலாஜி நாயே நீ தான் கொலை பண்ண. கேஸ் போடுறா. ஓ மை காட், வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? என்னடா புடுங்குவ? இல்ல என்ன புடுங்குவ நீ? நீ எல்லாம் வந்து காசு கொடுத்து ஜெயிச்சுட்டு நீ ஒரு அரசியலை செய்யறதா இவ்வளவு நாள் நினைச்சுக்கிட்டு கொள்ள அடிச்சு கேப் மாதிரித்தனம் பண்ற நாய் உனக்கே இவ்வளவு இருந்துச்சுன்னா மக்கள் சக்தியில ஜெயிச்சிருக்கோண்டா. ₹1 கொடுக்காம. ஃபயர் மோடா ஃபயர் மோடா இன்னைக்கு இருக்கு மாவன. என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க இவனுங்க? அண்ணா இல்லப்பா, யோசிச்சு பாருங்களேன். 2 நாள் வரைக்கும் வந்து முதல்வரை பேசிட்டான். இன்னைக்கு நீ எம்எல்ஏ கூட கிடையாதியா. நீ ஒரு நார்மல் ஒரு பர்சன். கீழே உட்காரு. முன்னாள் எம்எல்ஏன்னு சொல்லுங்க. முன்னாள் எம்எல்ஏ. இன்னைக்கு மட்டும் இல்லடி, இல்ல இதுக்கு மேல நீ வாழ்க்கை பூரா எக்ஸ்எம்எல்ஏ தான்டி. எனக்கு இதெல்லாம் பரவாயில்ல. ஒரு நிமிஷம் சிபிஐ என்கொயரி போயிட்டு தாவேக்கெல்லாம் ஒரு கட்சியே கிடையாது, அதை கன்சிடரே பண்ணாதீங்கன்னு இன்டர்வியூ கொடுத்தாங்க. எனக்கு இந்த இவங்க எல்லாம் வந்து இல்லண்ணே, இவங்க எல்லாம் எம்எல்ஏ ஆனாங்க, ஓகே ஏதோ பேசினாங்க. இந்த புதுசா ஒருத்தன் வெள்ளிவாக்கத்துல சுத்திக்கிட்டு இருந்தானே, இந்த கார்த்திக்ன்ட்டு, இந்த பினாமி குரூப். அப்புறம் டீல் பண்ணிக்கலாம்டா. அவனுக்கு எல்லாம் என்ன வாயி என்ன அவன் பண்ண காமெடியை நான் சொல்றேன் பாருங்க. இங்க வந்து அன்புடன் ஆதவர்ஜுனான்னு ஒண்ணு ரொம்ப நாளா இருந்ததுல ஒரு பேஜ். நாய் அதை காப்பி அடிச்சுக்கிட்டு போயிட்டு அன்புடன் கார்த்திக் போகன்னு பேர் வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தானே. அன்புடன் கார்த்திக் ப்ரோ இது வந்து கலாய்க்க வேண்டிய நேரம் கிடையாது ப்ரோ. கொஞ்சம் சிந்திச்சு பேசுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப திமுக தோத்துருச்சு. அவன யாரு இவரு? தெரியல, யாருன்னு தெரியல. ஒரு 10 செகண்ட் கொடுங்க ப்ரோ. தப்பா பேசுனா இறக்கி விட்டுருங்க. ஒரு 10 செகண்ட். நான் என்ன சொல்றேன்னா, திமுக காரங்க பெண்களை ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ட்விட்டர்லயே. அதை கொஞ்சம் கண்காணிங்க. போலீஸ் ஆக்ஷன் எடுக்கணும். அதே மாதிரி ஐயோ யாரையா நீ கண்காணிங்க ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு நாங்க எல்லாத்தையும் பேச வந்திருக்கோம். தூக்கியாச்சு. இல்ல இதுல வந்து இவனுங்க மன உளைச்சலுக்கு எவ்வளவு ஒரு மென்டல் பிரஷரை எங்க ஆன்லைன்ல இருக்க விமன் கேடர்ஸ்க்கு எவ்வளோடா கிரியேட் பண்ணீங்க. நீங்கெல்லாம் பெண்களு தொட்டா ஐயோ பொண்ணு அசிங்கப்படுத்திட்டான் இது பண்ணிட்டான்னு எவ்வளவு அவதூறு பரப்புனீங்க. ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணோன்றீங்கன்னு. இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு ஸ்பேஸ் ரெக்கார்டிங் ஒண்ணு வந்தது. விஜய்க்கு அவங்க வீட்டு குடும்ப பெண்கள் ஓட்டு போட்டாங்களா, அதுக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்கானுங்க, இந்த கேடுகிட்ட அயோக்கிய திமுக ஆபாஸ் ஐடிவிங்க ஸ்பேஸ்ல போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க எச்சக்கலைங்க. அவங்க வீட்டு பொண்ணுங்க வந்து அந்த பட்டன்ல விஜய் சிம்பிள் இருந்ததுல அதை தடவிட்டு வந்தாங்க அப்படின்னு அவன் வீட்டு பொண்ணையே சொல்றாங்க. இவனுங்களுக்கு என்ன புரியலன்னா, இந்த ஒரு வாட்டி தோல்வின்னு நினைக்கிறானுங்க. இதுக்கப்புறம் இவனுக்கு நிரந்தர கூப்புன்றத இன்னும் அவனுக்கு ரியலைஸே பண்ணல. இதெல்லாம் இவனுக்கு பண்ணாம இருக்கிறது நம்மளுக்கு நல்லதுதான்னு வச்சுக்கோங்க. 11 தோல்வி இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நேத்து வந்து சீப்பு வந்து இருக்கான்ல செந்தில் என்ன சாரி அண்டா செந்தில்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியும். அண்டா என்ன பண்ணா, டிபேட்ல உட்காந்துட்டு பேசுறான். வசீகரித்தனாலையும் சினிமா கவர்ச்சினாலையும் நடனம் ஆடி ஓட்டு போட வச்சிட்டாரு. குழந்தைங்களெல்லாம் இது பண்ணிட்டாருங்கிறான். எனக்கு ரொம்ப ஆக்சுவலா இதெல்லாம் கேட்கும் போது ஆனந்தமா இருந்துச்சு.
ஏன்னா அவன் இன்னும் புரியல விஜய் ஜெயிச்சதுக்கு சினிமா காரணம்னு முட்டாள்தனமா நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க எல்லாரும். இவனுங்க பண்ண பிரச்சாரத்துல இருந்து எல்லாமே எப்படின்னா, சினிமா நடிகன் அரசியலுக்கு வர முடியாது, சினிமா நடிகனால 15% மேல எடுக்க முடியாது, சினிமா சினிமா சினிமான்னு அதை மட்டுமே பார்த்த இவனுங்க தலைவன் 25 வருஷமா கிரவுண்டுல என்னென்ன பண்ணிருக்கான், என்னென்ன மக்களுக்காக செஞ்சிருக்கான்றது எல்லாத்தையுமே மறந்துட்டானுங்க மறைச்சிட்டானுங்க. ஆனா அதை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. சில சினிமா நடிகை வந்து வரக்கூடாது, சரி வந்துட்டாரு. இப்ப அவரோட பர்சன்டேஜ் அவரு மட்டும்டா சிங்கிள் ஹேண்டடா 35% அவர் கையில வச்சிருக்கிறாரு. ஒரே ஆளு டிஎம்கே மட்டும் 24 24% நாயே 24% 35 ஏன் சுருக்குறீங்க? 36% ஒரு 0.8%, 0.08 தான் நம்ம 36க்கு கம்மி. 0.2 அதுதான் என்னன்னா மாப்பிள்ள இவனுங்க வந்து பேசினா இந்த ராக்கின்னு ஒருத்தர் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காரு, அக்செப்ட் பண்ணுங்க, அக்செப்ட் ஆக மாட்டேங்குது. என்னன்னா அந்த ஐபிஎல் சண்டையில வந்து சென்னை ஃபேன்ஸும் மும்பை ஃபேன்ஸும் வந்து என்ன அடிச்சுப்பானுங்கன்னா, ஏன் பங்காளி கீழே இருக்கீங்க, கீழே இருந்து பேசுறது கேட்க மாட்டேங்குது, மேல வந்து பேசுங்க அப்படின்னு மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிற மாதிரி. ஏதாவது நீங்க பேசுறதா இருந்தா சட்டமன்றத்துக்குள்ள வந்து பேசுங்க. யாரு உங்க கட்சியோட தலைவர் யாரோ தலைவர் வந்து ட்வீட் போட்டிருக்காரு, தலைவர் ட்வீட் போட்டிருக்காரு, என்னன்னு பாருங்க. பண்ணுங்க என்னன்னு பாருங்க. தேங்க் பண்ணிருக்காரு எல்லாரையும். இவன் எக்ஸ்பீரி அத நல்லா படிங்க, தமிழ்ல படி போயிருங்க எல்லாரும். என் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். கட்சி ஆரம்பித்ததிலிருந்தே நம்மை ஏளனமாக பார்த்தவர்களும் பேசியவர்களுமே அதிகம். அரசியலில் இது இயல்பே என்றுதான் நாமும் அதை கடந்து வந்தோம். எவரையும் சாராமல் மக்களை மட்டுமே நம்பி தேர்தல் களத்திலும் தில்லாக நின்றோம். நடுநிலை என்ற பெயரிலும் விமர்சனம் என்ற பெயரிலும் முகமூடி அணிந்த அவமானங்களும் அவதூறுகளுமே நமக்கு பரிசீலிக்கப்பட்டன. ஆனால் நாம் யாருக்கு நன்றி கடன் செலுத்த அரசியலுக்கு வந்தோமோ அவர்கள் நம் சொந்தங்களாகிய நம் தமிழ்நாட்டு மக்கள் நம்மை எப்போதும் தாயன்போடு தாங்கியே பிடித்து வந்தனர், வருகின்றனர். அந்த தாயன்போடுதான் இந்த தேர்தலிலும் நமக்கு அளப்பரிய அன்புடன் அமோகமான வாக்குகளை அள்ளி தந்துள்ளனர். இந்திய அரசியல் களத்தையே அதிர வைத்திருக்கும் இந்த தேர்தல் ஓர் அதிசய தேர்தல் என்றோம். அது பல்வேறு வகைகளிலும் நிரூபணமானது. ஏராளமான காரணிகள் இருந்தாலும் குடும்பத்தையே தங்கள் அடரன்பால் வழிநடத்திய குழந்தை செல்வங்கள் தான் அதிசய தேர்தலுக்கான ஆழமான காரணிகளில் ஒன்றாக மாறி நிற்கின்றனர். ஒரு மாபெரும் மாற்றத்துக்கான இந்த தேர்தல் அரசியல் போரில் வென்றது நம் தமிழக வெற்றி கழகம் மட்டுமன்று, தமிழக மக்களின் மனங்களில் ஆசையாக வளர்த்தெடுக்கப்பட்ட உணர்வுபூர்வமான ஜனநாயகமும் தான். அதனால்தான் தமிழகத்தில் ஒரு அரசியல் கலாச்சாரமாகவே மாறி அச்சுறுத்தி கொண்டிருந்த பணநாயகம் ஆழ குழி தோண்டி புதைக்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகம் மாற்றத்திற்கான மாபெரும் முதன்மை சக்தியான அரசியல் இயக்கம் என்பது இதன் மூலம் ஆழமாகவும் அழுத்தமாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. நியாயமான நேர்மையான பார்வை கொண்ட அனைவரும் இதை அப்படியே ஏற்பர் என்பதே அடர் உண்மை. எக்காலத்திலும் நிகழவே நிகழாது என்றிருந்த மாற்றத்திற்கான அரசியல் வெற்றியை நிகழ்த்தி காட்டிய தமிழ்நாட்டு மக்களாகிய என் சொந்தங்களுக்கு என் வாழ்நாள் நன்றியை காணிக்கையாக்குகிறேன். நம் சொந்தங்களுக்கு நன்றி செலுத்தும் அதே வேளையில் நம் கழக தோழர்கள், அனைத்து நிலை நிர்வாகிகள், விர்ச்சுவல் வாரியர்ஸ் என உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக என் நெஞ்சார்த்த நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வேளையில் நமக்கு இந்த தேர்தலில் வாக்களிக்க மறந்தாலும் எதிர்வரும் காலங்களில் நம்மை அதிகமாக நேசிக்க போகும் நம் சொந்தங்களுக்கும் என் அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். கீழே சிஎம்னு போடணும், அது எடுத்த அப்புறம் போடுவாரு. ஆமா ஆமா ஆமா, நம்மள வந்து தனியா இங்கிலீஷ்ல வர்ச்சுவல் வாரியர்ஸ்னு மென்ஷன் பண்ணிருக்காரு. இந்த சிஎம்க்கு லெட்டர் பேட் இருக்கா? அந்த லெட்டர் பேட் அனுப்பி விடுங்களேன். இல்ல அவன் வந்து எவனோ ஒருத்தவன் கொடுத்த ராஜ்யசபா இதெல்லாம் லெட்டர் பேட்ல விடுவானுங்க, நம்ம இதுல விடலாம் இல்ல. இல்ல நம்மள கேட்காம யாரு வந்து இந்த ரோட் ரேலி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இதெல்லாம் எதுக்கு? நியூஸ் பப்ளிக் நியூஸ் சார்ஜ் இல்ல, டிபிடி சார்ஜ் மட்டும் எடுத்துக்கலாம். சார்ஜ் எடுத்த அப்புறம் கேஸ் போட்டுருவோம் நேரா. இன்னொன்னு காலையிலே பல கேஸ் பாக்கி இருக்குனே, லிஸ்ட் எல்லாம் வச்சிருக்கேன். லிஸ்ட் என்கிட்ட கேளுங்க, நான் தரேன். பல இல்ல இவனுங்க டிவிக்கே கிடையாது ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு. இவனுங்க எப்படியும் மீறுவானுங்க, மீறின அப்புறம் கேஸ் போட்டுடலாம். சைபர் அதே மாதிரி சைபர் கிரைமுக்கு தானே உண்மை டேக் பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் விங் ஃபோர்ஸ் ஐடி எல்லாம் வரும் என்ன. இதுக்கப்புறம் இவனுங்களுக்கு ஆன் ஸ்பாட் ஹெட் ஷாட் தான், என்கவுண்டர் தான் ஆன்லைன் ஐடிஸ்க்கு. ஹரிஷ் ப்ரோ. சொல்லுங்க. அருண் பேசுறேன். சொல்லுங்க. நல்லா இருக்கேன் ப்ரோ.
எனக்கு லாஸ்ட் வீக் தான் சைபர் கிரைம்ல இருந்து மெயில் வந்துச்சு. லைக் இந்த பேலட் நம்ம போட்டுட்டு இருந்தோம்ல, ஆமா ஆமா எங்கெல்லாம் கள்ள ஆமா. எடுத்தாங்கன்னு. போன வாரம் தான் மெயில் அனுப்பிச்சானுங்க. ஒரு 10 ஐடியில என் ஐடி ஒன்று அனுப்பிச்சிருந்தானுங்க. அவ்வளவுதான். ரிப்ளை அதெல்லாம் பண்ணவே தூக்கி இல்லை. அந்த ப்ரோ அந்த இதுக்கப்புறம் அதான் அந்த இது கீழே போட்டுறாருன்னு வரும்ல, அவ்வளவுதான். ஆமா படிச்சு நீங்க முடிச்சிட்டீங்கல்ல, கீழே போட்டுரு. ஏங்க அவ்வளவு இது பண்றீங்க? எங்களுக்கு எல்லாம் இது எலெக்ஷன் டைம்ல எவ்வளவு வச்சு இல்ல ப்ரோ, அது ஆக்சுவலா ஓகே. சி அது வந்து ஒரு அது லீகலா இது அது பண்ணிருக்காங்க. சும்மா டெலிஷன் தான். அது பிரச்சனை கிடையாது ப்ரோ. அது விடுங்க. உங்களுக்கு எல்லாம் வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் மெயில் தான் வந்தது. என் மச்சானுக்கு எக்ஸ்பைரிக்கு இது சிஎஸ்ஆர்லயே பேர் வந்தது. இல்ல அவன் என்ன சீரியஸா சொல்லுங்க? இல்ல, நான் கேஸ் கட்ல உட்காந்துக்கிட்டு பர்சனலி இருக்கான். சொல்லணும்னா நான்லாம் வந்து ரொம்ப நான் அட்வைஸ் பண்றதும் அப்படிதான், நான் போடுறதும் ரொம்ப கேர்ஃபுல்லா எந்த ஒரு இது இல்லாம தான் போடுவேன். ஆனா இதுல நிறைய பேரு ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்காங்க. ஆன்லைன்ல இருக்க கேடர்ஸ்ல வந்து ரிஸ்க்னா அவங்கள போய் தாக்கணும் இது பண்ணணும்னு கிடையாது. இப்படி ஒண்ணு நடந்துருச்சு, இது தப்பு, அது வெரிஃபை பண்ண முடியாது சில டைம்ல. எப்படின்னா ஓகே இது வந்துருச்சு, இதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு போடுறதுக்கு டைம் இல்ல, இது இந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்ற ஒரு நல்லெண்ணத்துலதான் அது போடுறதே தவிர தப்பான எண்ணத்துலயும் யாரும் போடுறது கிடையாது. சோ ஆனா அது அதை பேஸ் பண்ணி நிறைய பேர் மேல மெயில்ஸ் இந்த மாதிரி சிஎஸ்ஆர் காப்பீஸ் வந்திருக்கு, இந்த மாதிரி போலீஸ் வந்து இது பண்ணிருக்காங்க அது பண்ணிருக்காங்கன்னு வந்திருக்கு. நாங்க இதுக்கெல்லாம் பண்ண மாட்டோம். இந்த ஆன்லைன்ல வந்து தப்பா ஆபாசமா பேசிக்கிட்டு இந்த போட்டோ போட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அதான் தெரியுது வர்ச்சுவல் சில. வாய்ஸ்க்கு தனி எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காருல, ஹார்ட்ஃபுல் ஆட்டிடியூட்னு. ஆமா, நான் இந்த மார்ஃபிங் பண்றவனுக்கெல்லாம் செப்பரேட்டா போட்டோம்ல. இருக்கு எல்லாருமே எல்லாத்துக்கும் இருக்கு. வந்து உங்க பாருங்க, கருத்தியெல்லாம் நம்மள எதிர்க்கிறவங்கள நம்மளும் வந்து அவங்களோட சேர்ந்து இல்ல பயணிக்கலாம். அதாவது எப்படின்னா வந்து இப்ப வந்து அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிட்டு போனாலும் வந்து இருக்குது. இல்ல அது மட்டும் கிடையாது. இல்ல இப்போ இந்த நம்ம வந்து இப்பவும் வந்து இந்த இல்ல ஒரே ஒரு செகண்ட் இத கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். இப்பவும் வந்து நம்ம மேல நியாயமான அரசியல் விமர்சனமோ, இந்த ஐடியாலஜி சரியில்லை, இது நீங்க சரியா பண்ணல, இந்த இடத்துல இவங்களுக்காக நீ சரியா இதை பண்ணிருக்கணும், பெண்களுக்கு இந்த எதிராக இந்த மாதிரி இடத்துல ஒண்ணு நடந்திருக்கு, இந்த மாதிரி எல்லாத்தையும் நாங்களே கேட்டுக்கிறோம், நீங்களாம் ரிப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா எங்களை மீறி எங்களுக்கு தெரியாம அது போகாது, நாங்களே எடுத்து அதை ஆம்பிளிஃபை பண்ணிடுவோம். பட் அப்படி இல்லைனாலும் எதிர்கட்சியோ எதிர் மனநிலை கொண்டவங்களோ எங்க மேல இருக்க எல்லா இதையும் நெகட்டிவிட்டியும் எடுத்து போட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா அப்பதான் நாங்க இதை எடுத்துட்டு போயிட்டு எங்களோட அரசுக்கு தெரியப்படுத்தி இதை வந்து சரி செய்ய முடியும். இது எங்களுக்கு பாசிட்டிவ் தான். ஆனா அதை விட்டுட்டு பொய்யான செய்தி போடுறது, தப்பா பேசுறது, குடும்பத்தினரை வச்சு இழிவுபடுத்துறது, இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணினா லட்டி தான். நாங்க மெயில்லாம் அனுப்ப மாட்டோம், வீட்டுக்கு தான் நேரம் வருவோம். இல்ல ஆக்கப்பூர்வமான இந்த மாதிரி பேட் நேம் வரதுக்கு கொலை பண்ணாலும் நாங்க வரோம்ன்றது கிடையாது. நம்ம சொல்றது வந்து அபிஷியல்ஸ் வருவாங்க, போலீஸ் வருவாங்க, ஓபனா போய் சொல்லுங்க, போலீஸ் வருவாங்க. அவனையிட்ட போய் ஆக்கப்பூர்வமா இன்னைக்கே பாத்தீங்களா டேக் பண்ணதுக்கு அந்த தாம்பரம் ரிப்ளை பண்ணிருந்தாங்க. இல்ல ஆனா அவனுக்கு தெரிஞ்சு பாருங்களேன், 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் வந்து உங்கள் வீட்டு குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்க 4ஆம் தேதி. இன்னைக்கே வார்னிங் போட்டேன், பெருசுங்களை பாத்துக்கங்கடான்னு. இல்ல இப்ப பெருசெல்லாம் கதறி கதறி அழுவுதா? இல்ல இதுல என்ன சொல்றது, நடுவுல ஐயோ வேற, அம்மம்மா வேற. பேசாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணி விடுங்கண்ணே. இவர் அந்த ராக்கின்னு ஒருத்தர் அந்த எஸ்கே ஃபேன் அவரு ரிக்வெஸ்ட் அவரு ஸ்பீக்கர்ல தான் இருக்காரு. ஸ்பீக்கர்ல தான் இருக்காரு. எக்ஸ்பைரி ஓகே அண்ணே இன்னொரு ரிக்வெஸ்ட், நீங்க வந்து இன்னொரு என்னன்னா இப்ப தலைவர் வந்து இந்த பொறுப்பேற்பார்ல, பொறுப்பேற்றுட்டு ஒரு செல்ஃபியோ இல்ல ஒரு ஏதோ ஒரு வீடியோவோ ஒரு 30 செகண்ட் ஒரு 20 செகண்டுக்கு வந்து வீடியோ வந்து தலைவர் வந்து இந்த நம்ம மக்கள்கிட்ட வந்து ஒரு வீடியோ எடுத்து அதை வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து போஸ்ட் பண்ண சொல்லுங்க. ஏன்னா வந்து அது ஒரு தேவை இருக்கு, அது ஒண்ணு இருக்கு, இன்ஸ்டாகிராம்ல கண்டிப்பா போட்டே ஆகணும். அது வந்து அந்த வீடியோ வந்து போட்டே தெரியுமா? இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல தான் ஞாபகம் வருது. இன்னைக்கு பொட்டூஸ்லாம் ஸ்பேஸ்ல எல்லாரும் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஐடி ஓபன் பண்ணுங்கன்னு சபதம் எடுத்திருக்காங்க. இனிமேதான் ஐடி ஓபன் பண்ணணும். நாங்க வந்து ஐடி ஓபன் பண்ணி 1 லட்சம் 8 லட்சம் 3 லட்சம்னு ஃபாலோவர்ஸ் ஏத்தி வேரூன்றி இருக்கோம், வேர்ல இருக்கோம் நாங்க. எக்ஸ்பைரி ராக்கி ஏதோ பேசணுமா? ப்ரோ இருக்கீங்களா? ராக்கி இருக்கீங்களா? பேசுறீங்களா? ஸ்பீக்கர்ல தான் இருக்கீங்க.
தெரியல பேசுறாரு. ராக்கி பாய் பேசல. அண்ணே குறைஞ்சது 4 கோடி லைக் வாங்குவாருண்ணே. இப்ப இன்னைக்கு ரேட்ல இன்னைக்கு சிச்சுவேஷனுக்கு வந்து அவருடைய போஸ்ட் போட்டாருன்னா குறைந்தது 4 கோடி லைக்ஸ் வாங்குவாப்ல. அது வாங்கட்டும்டா. இது டவுட். தெலுங்கு இது மட்டும் சொல்லிடுறேன். TFIல இதுல விஷ் பண்ணவங்களுக்கு விழுந்த ஆர்டிலயே அவங்க அக்கவுண்ட்ல அதான் அதிகமா விழுந்திருக்கான். மகேஷ் பாபு தெலுங்கு எல்லாம் பயங்கர ஷாக்கிங். அவங்க எல்லாம் ஷாக் ஆயிட்டானுங்க. இல்ல ஏங்க எனக்கு ஒரு டவுட்டுங்க. 75 வருஷம் கட்டமைப்பு ஆலமரம் கீழமரம் நானுங்க 24% தானுங்க. அந்த 24% எவ்வளவு பர்சன்ட் இது? 24 எப்படி வந்ததுன்னு அப்படி என்னடா கட்டமைப்பு வச்சிருக்கீங்க? இப்பயா ஒரு மேட்டர் சொல்லிடுறேன். ஒரு மேட்டர் சொல்லிடுறேன். 21க்கு முன்னாடி அவங்க கூப்புல தான் உட்காந்துருந்தாங்க. மறுபடியும் அவங்க கூப்புக்கே போயிட்டாங்க. இதுல 25 வருஷத்துக்கு கொண்டு வரீங்க. சரி, நான் ஒரு பாயிண்ட் நான்